தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. தசா புத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தசைக்கும் இந்த சனி பகவான், ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு. இந்த சனி பகவான் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். முயற்சி ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. இது 4ஆம் இடத்துக்கு அப்படின்னாக்கா அர்த்தாஷ்டம சனி. இது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது. இது 7.5 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ மட்டும்தான் 4ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். இப்போ 7.5 கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. சனி தசை இருந்தால் கூட சொல்லலாம், அந்த சனி தசையும் கிடையாது. அப்போது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சதை கை கூடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனியில் நிறைய கஷ்டப்பட்டு 2.5 வருட காலமாக கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். இப்போ தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு சுக்கிர தசை 20 வருடங்கள். 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். இப்போ படிக்கிற வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு நல்லாவே இருக்கும், பிரச்சனை வராது. இது வரைக்கும் மந்தநிலை இருந்திருந்தால் மாறும். மந்தநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நல்லாவே போயிட்டுருக்கும். படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்போ மேல் படிப்பு படிக்கிறதுக்காகலாம் நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க, அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும். படிப்பு ரீதியாக உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே சுக்கிரதசையில் இருக்கிறீங்க. இப்போ வெளிநாடு படிப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தால் அந்த வெளிநாடு படிப்பெல்லாம் கொடுத்துரும். நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள். இப்போ படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, அது வேலை வாய்ப்பு உண்டு. இப்போ சனி பயிற்சிக்கு தான் வேலை கிடைக்குமா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிருந்தா ஒரு இடமாற்றம் கேட்டிருப்பீங்க, அந்த இடமாற்றம் கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த 9ஆம் அதிபதி தசை அப்படின்னாக்கா யோக தசை. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். புதுசாக வண்டி வாங்கிறது, இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துதுன்னா இப்போ ஒரு கடனை கொடுக்கும். அது சுப கடன்கள். அதிகமாக ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கிறது, படிப்புக்காக லோன் வாங்கிறது, திருமணத்துக்காக லோன் வாங்கிறது, இது மாதிரியான கடன்கள் சுப கடன்களாக அமையும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் நல்லபடியாக கைக்கூடி வந்துடும். திருமணத்துக்கு வந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது சனி பயிற்சி பலன்கள் மட்டும்தான். ஏன்னா குருபகவானுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது, சனியுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது. குருவுடைய பார்வை அப்படின்னாக்கா அவரோட வீட்டை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். குருபலம் முழுமையாக வந்திருக்கு. திருமண ரீதியாக முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா உடனடியாக வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்படியாவது ஒரு இடத்த மாற்ற வைக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு. அதிகமாக வேலையில் தொந்தரவு கிடையாது, அதாவது நெகட்டிவாக கிடையாது. நீங்கள் வேலையை எதிர்பார்த்துருப்பீங்க, இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இல்லை இந்த வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும். குழந்தைங்களுக்காக நிறைய செலவுகள், சுப செலவுகள், வீட்டில் தேவையில்லாத செலவாக இருக்கும். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த சந்திர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை. இது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, இப்போ ராசியில் இருக்குது, மூல நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவரோட வீட்டுக்கு 6ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமாதிபதி தசை. இது கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது.
தெளிவான வார்த்தை இருக்காது, கோவப்படுற ஒரு தன்மை இருக்கும், அடிக்கடி கோவப்படுவீங்க. திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் பிரியக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அதிகப்படியாக மன உளைச்சல்களை கொடுத்து வார்த்தைகளில் வந்து கவனம் இல்லாமல் அதிகப்படியாக நம்ம ரெண்டாவது ஒன்றா சேராத அளவுக்கு ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க, கடுமையாக நடந்துப்பாங்க. இது மாதிரியான மன அழுத்தத்தை கொடுத்து பிரிய வைக்கும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட சரி கடுமையாக நடந்துப்பாங்க. சந்திரன் வந்து இந்த லக்னங்களுக்கு நன்மை செய்யாது, 10 வருடங்களும் கஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ 31லேருந்து 41க்குள்ள திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சில பேருக்கு இப்போ சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த வருடத்தில், அடுத்த வருடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடாது ராசியாதிபதி. இந்த வருடம் மட்டும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். சந்திர தசையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போது உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்காது. மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்களா, உடனே கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக வந்து உடம்பு பாடாப்படுத்துதா, இப்போ கிளியர் ஆகும். மனசு தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இழுபறியாக கிடைக்கும், எப்படியும் கிடைச்சிரும், தடை தாமதங்களோடு கிடைக்கும். ஏன்னா 2 கிரகத்தோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சனியுடைய பார்வை 10ஆம் பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அங்கே குரு பார்வை இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. இப்போ சனி வக்ரமாகும் போதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு, அந்த டைமெல்லாம் பரவாயில்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு இடம் விற்கிறது, ரொம்ப நாளாக வந்து சேல்ஸுக்காக வெயிட் பண்ணிங்க, அந்த சேல்ஸ் எல்லாம் இப்போ ஆகிடும். சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு இடத்த விற்கலாம். எல்லா தசைக்காரர்களுக்கும் பொதுவாக சொல்லலாம், ஒரு இடம் விற்கும். இது வரைக்கும் விற்கப்படாத இடங்கள் விற்கும். ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய வண்டி தொந்தரவு குத்துனே இருக்கு இல்லையா, அதெல்லாம் புது வண்டியாக மாறும், அதை விற்றுட்டு புது வண்டியாக மாற்றுறது. இது மாதிரி வண்டி வாகனம் மூலமா ஆதாயத்தை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி தான் பெருசாக கெடுக்காது, கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் இல்லை. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். செலவு வச்சு ஒரு புது வண்டி மாற்றி விடும். ஒரு இடத்துக்கு வந்து செலவு பண்ணி பார்ப்பீங்க, அது செட் ஆகலன்னு விற்றுட்டு வேற ஒரு பொருளை வாங்குவீங்க. ஆக மொத்தத்தில் முதல்ல நஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி லாபத்தை கொடுக்கும். 41லேருந்து 48 வரைக்கும் செவ்வாதசை. இந்த செவ்வாதசை ராசிக்கு யோகாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இடம் மூலயமா நல்ல ஒரு லாபம், மண் மனை வாங்குகிற ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பவர்ஃபுல்லான பார்வை, ரொம்ப அதிகம், அந்த உக்குர பார்வை. இது அந்த இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ ஏன்னா 6ஆம் இடம் அது உங்கள் ராசிக்கு. ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறது, ஆக மொத்தத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு வரவை கொடுத்துட்டு அதுக்கு வந்து கடன் வாங்க வைக்கும். ஆனால் சுப கடன்கள் தான். இதே 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்துல, இது தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்க வைக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போட வைக்கும். எந்த விதத்துலையும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். செவ்வாய் இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல மறைஞ்சி தசை பண்ணாலும் சரி, இப்போ தசை பொறுத்து அந்த தசைங்கிறது அந்தளவுக்கு மோசமாக உங்களுக்கு பண்ணாது. கடன் கொடுத்துருப்பீங்க, வந்திருக்காது, இப்போ பண வரவு கொடுக்கும். இந்த டைமில் வேலை ரீதியாக மாற்றம், தொழில் ரீதியாக மாற்றம். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை சுபத்துவமாக இருக்குது உங்கள் ராசிக்கு, ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணும். நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க, அது எங்கே இருக்குது, அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருந்து ராகுவுக்கு மறையாமல் இருக்கணும். அப்போது அந்த 18 வருடங்களும் சிறப்பு. 18 வருடத்தில் 12 வருடங்கள் ஒரு பலன், 6 வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன். இது மாதிரியான இடங்கள் ஒரு நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சு, யோகம் செய்யக்கூடிய வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சு, சிறப்பு. இந்த காலகட்டம் சிறப்பு. வண்டி வாகனத்தின் மூலமாக சிறப்பு. நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணுது. அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்லாம் இருக்குது, லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கும்.
அப்படி இல்லைனாக்கா ராகு பகவானுக்கு அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அப்போது இது பலன்கள் வந்து மாற்றி தான் செய்யும். இப்போ 60 to 66 இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, இது ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள். இதில் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% பேர் கெடுபலன்களை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கும். ராகுவோட 5ஆம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி மாட்டியிருந்தா கூட இருந்தால், அப்போது அந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை, உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை சொந்த பந்தங்களில் பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகா தசை. இந்த குருதசையில் இருக்கிறீங்களா, மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பயப்படவே தேவையில்ல, சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இது வரைக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் கொடுத்துருந்தால் அது தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் இந்த டைமில் கம்மியாகும். உடலில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் அது கிளியராகும். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். ஒரு இடமாற்றங்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக வந்து பூர்வீகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இப்போ அந்த டைம் அது நடக்கும். ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடு இந்த டைமில் வரும். இது வந்து குருடைய பார்வையும் சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சி. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது வரைக்கும் குறையாக இருக்கக்கூடிய வீடு நிவர்த்தியாகும். வீடு குடி போகிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான். நன்றி.